என்ன மாதிரி தான் நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த டேல எங்க வீட்ல யாருமே இல்லையா, அதனால காலையிலேயே நான் பழைய கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். உங்கள்ல எத்தன பேருக்கு பழைய கஞ்சி கூட தயிரு, மீன் குழம்பு இதெல்லாம் ஊத்தி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க. அந்த டே அது எல்லாமே எங்க வீட்ல இருந்துச்சு. அதனால ஒரு புடி புடிச்சாச்சு. நெறைய பேர் அது தண்ணியாவே பழைய கஞ்சி குடிப்பாங்க. நான் அன்னைக்கு அந்த மாதிரி எடுக்காம ரைஸ் மட்டும் எடுத்துட்டு, அதுக்கு மேல அந்த கறிய சூடு பண்ணி ஊத்தி சாப்ட்டேன். கம்ஃபர்டபுளான ஃபுட் எதுன்னு கேட்டா, கண்ண மூடிட்டு இந்த காம்பினேஷன சொல்லலாம். நீங்க எங்கேயாச்சும் மார்னிங் டிராவல் போறீங்கன்னா கூட, இத மார்னிங் தைரியமா சாப்ட்டுட்டு போலாம். எதுவுமே ஆகாது. காலையிலக்கு இந்த மாரி சமாளிச்சாச்சா, மதியானம் வந்து பன்னீர் வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு, பன்னீர் 65 பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பன்னீர் 65 பண்ணும்போது கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க நல்லாருக்கும். பன்னீர் 65 பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு சோம்பேறித்தனம் வந்துச்சு. எதுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் பன்னீர் 65ன்னு சொன்னதும் நீங்க என்னவோ தப்பா நெனச்சிராதீங்க. ஆயில்ல டீப் ஃப்ரைலாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருங்களேன். ஒரு ஃபுல் பேக் பன்னீர் சேர்த்துக்கிட்டேன். இருந்தாலுமே இது போதுமா அப்படின்னு இருந்துச்சு. அதனால சரி 2 முட்டை போட்டு ஆம்லெட் போட்டுறலாம்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்க வீட்ல நான்ஸ்டிக் தவா இருந்துச்சுன்னா வந்து, அதுல அந்த பன்னீர போட்டு ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா வேற எதுலயாவது பண்ணீங்கன்னா ஒட்டும். 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி தான் நான் அந்த பன்னீர் 65 பண்றேன். இந்த மாதிரி வேணா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டாவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. அப்புறம் அதே பேன்லயே ஆம்லெட் போட ஆரம்பிச்சுட்டேன். நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் சமைக்கும்போது பாத்திரமுமே அதிகமா வரக்கூடாது. அதனால ஒரே இதுலயே எப்படி வச்சு சமாளிக்க முடியுமோ சமாளிச்சிரணும். நார்மல் டேஸ்லலாம் ஆம்லெட் நல்லா தான் வரும். இன்னைக்கு பாருங்க நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அது கிழிஞ்சு போய் வருது. சரி என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி தானே வயித்துக்குள்ள போகுது. அதனால அழகெல்லாம் பார்க்கக்கூடாது. அத எடுத்தாச்சு. மத்தியானம் நல்லா சூப்பர் லஞ்ச் 2ஓட காம்பினேஷனுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் கண்டிப்பா பசிக்கும்ன்னு சொல்லிட்டு ஓட்ஸ் ஊற வச்சேன். நீங்க ஓட்ஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலா தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இத சாப்பிடும்போது உங்களுக்கு புடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டா இருக்கும்.